வணக்கம். இப்போ தான் விஜய் ஆண்டனியோட நடிப்பில் ஹிட்லர் படத்தை பார்த்துட்டு வெளில வந்திருக்கேன். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ரிவ்யூ கிடையாது, என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். இதை யாரும் ரிவ்யூவாக எடுத்துக்கவே வேண்டாம். ஏன்னா நான் படம் பார்த்து நான் உணர்ந்த விஷயங்கள் வேறு, நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் உணர்கிற விஷயங்கள் வேறு. அதனால் இதுக்குள்ளே நான் சொன்னது தான் சரி தவறு அப்படிங்கிற எந்த ஒரு முடிவுக்கும் வரவே வேண்டாம். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஒளிப்பதிவு. ஸோ இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அந்த ஒளிப்பதிவு ரொம்ப அருமையாக அற்புதமாக இருந்துச்சு. அதே மாதிரி காதல் காட்சிகளை ரொம்பவே மெய்சில் இருக்க வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும்தான் இந்த படத்தில் ஒரு ப்ளஸ்ஸு. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த படமே ஒரு மிகப்பெரிய மைனஸு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கத்தி சண்டை அப்படிங்கிற அந்த ஒரு படம், விஷால் தமன்னா அப்புறம் வடிவேலோட கம்பேக் கொடுத்த ஒரு படம் தான் கத்தி சண்டை. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கதையை வலியுறுத்தி சொல்லும். அந்த கதையோட பேட்டர்ன் தான் இந்த படத்தில் இருக்கும். ஒரு ஜென்டில்மேன் படம், அப்புறம் மணிரத்னத்தோட அந்த காட்ஃபாதரோடைய அந்த நாயகன் சாயல், இந்த மாதிரி பல படங்களை காப்பி அடித்து ஒரு படம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படம் பெருசாலாம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டே ஆகாது. விஜய் ஆண்டனி நார்மலாக இருந்தாலே நல்லா தான் இருப்பார். அவருக்கு ஒரு விக்கை கொடுத்து அவரை சாக்லேட் பை மாதிரி சாமிங் பை மாதிரி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக நிறையவே டேரக்டருக்கு மெனக்கெட்டுருக்காரு. அவ்வளோதான் தேவையில்லை. அவர் நார்மலாக இருந்தாலும் நல்லா தான் இருந்திருப்பார். தேவையில்லாமல் புது அவதாரம் கொடுக்குறேன் அப்படிங்கிற போய்ட்டு அவரோட அவதாரத்துக்கு எடுத்து வச்சதான் மிச்சம். விஜய் ஆண்டனி இம்பிட்டு தூரம் இறங்கி ப்ரொமோஷன் பண்ணதை வச்சு பார்க்கும்போது ஆஹா படம் அதுவாக இருக்குமோ அப்படின்னு அவங்க நினச்சி போய் உட்காந்தது தான் தப்பு. ஹிட்லர்னு பேர் வச்சு படம் இந்த மாதிரி வேறு லெவலில் மிரட்டலாக இருக்கும் போல், ஹிட்லர் மாதிரி சர்வாதிகாரத்தை பற்றியும் இதை பற்றி பயங்கரமாக பேசும் போல் நினச்சோம்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஏதோ காதலை பற்றி பேசுகிறோம் அப்படின்றாங்க, திடீர்னு கடத்துறாங்க. காதலுக்கு கடத்துறது என்ன பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஒரு அழுத்தமான ஒரு திரைக்கதை இல்லை. அழுத்தமான திரைக்கதை இல்லை அப்படின்னும்போது நான் ஒரு படம் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு அது பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன். நாட்டு மக்களுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் கருத்து சொல்ல வேணாம். முதல்ல படம் பார்க்குறோம், எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்த சொல்லியிருந்துருக்கலாம்ல, அதவே சொல்லலை. அதனால என்னவோ தெரியல, இவர் காட்சி மணிரத்னம் படத்தோட சாயில் வரணும் வீம்புக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அப்புறம் அந்த கௌதம் மேனன் ஆக்டிங்கு, கௌதம் மேனன் அவர் பாட்டுக்கு நல்லா படம் பண்ணிகிட்டு இருந்தார். இடையில கடன் பிரச்சனையில் மாட்டினார். அவர் மாட்டினா இன்னும் தெரியல, அவரை கூட்டு வச்சு நடிக்க வச்சு நம்மளும் உசுறு எடுத்துக்கிறாங்க. அவர் எந்த படத்தில் வந்தாலுமே ஒரே மேனரிசம் தான் கொடுக்குறாரு தோணுது. ஸோ இந்த மாதிரி ஹிட்லர் அப்படின்னு பேர் வச்சுட்டு ஹிட்டாகிறதுக்கு எந்த ஒரு முன்னேற்பாடுமே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை எடுத்து வச்சுட்டு இந்த படத்துக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் அப்படின்னும்போது இன்னமும் ரொம்ப ஒரு மாதிரி இதை எவ்வளோ சூப்பராக எடுத்து வச்சுருக்கான். அவன் சான்ஸ் கிடைக்காம ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நல்ல கதையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு பெரிய ப்ரொடியூசரு, ஒரு பெரிய பட்ஜெட்டு, இது எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சமாச்சும் அந்த கதைக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம்ல. எதுவுமே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இதுதான் சூப்பர் படம், இதை நீங்கள் பாருங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், விஜய் ஆண்டனி சாருக்கு ஒரு வேண்டுகோள். விஜய் ஆண்டனி கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்த்த படங்கள், விஜய் ஆண்டனி ஒரு மியூசிக் டைரக்டராக தான் எல்லாருக்குமே தெரியும். விஜய் ஆண்டனி அதுக்கப்புறம் நான் அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமாகிறாரு. அவருடைய படங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மக்கள் பார்க்குறாங்க. விஜய் ஆண்டனி ஒரு பெரிய ஆக்டர் அப்படிங்கிற ஒரு சாயல்லாம் யாருமே பார்க்கல. விஜய் ஆண்டனி படம் அப்படின்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் படம் பார்க்குறாங்க. அந்த படத்தில் உங்களுக்கே தெரியும், அந்த படம் பார்க்கும்போது இது அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லையாங்கிறதையும். அதை விட்டுட்டு நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி இதை ப்ரொமோஷன் பண்ணி இதை சூப்பராக இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பேசி அந்த படத்தோட சாயலையும் கெடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறது நல்லா இருக்குமான்னு தெரியல. உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ தயவுசெய்து இனிமேல் வர படத்துலையாவது குறைச்சிக்காதீங்க அப்படிங்கிறது நாங்கள் தாழ்மையாக வேண்டிக்கிறோம்.